இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நான் வந்து லவ் மேரேஜ் எல்லாம் தெரியும் பார்த்துருப்பீங்க. லவ் மேரேஜ்னா 2 பக்கமுமே அகென்ஸ்ட்டு. இப்போ வந்து இப்போ மேரேஜ் பண்ணா என்ன எல்லாரும் சீதனம்னு ஒண்ணு வைப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு நியூஸ் அப்டேட் பார்த்தேன். 300 பவுன் போட்டது பார்த்தா 100 பவுன் வேணும் அப்படிலாம் கேட்குறீங்க. இப்போ எனக்கெல்லாம் சீதனன்றதே இல்ல. ஆக்சுவலா லவ் மேரேஜ் பண்ணா அரேஞ்ச் மேரேஜ் வேணா கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். லவ் மேரேஜ்ல சீதனன்றது இல்ல. இப்போ வந்து நான் வந்து என்னோட ஒய்ஃப்க்கு வந்து சீதனம் வந்து நான் வைக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு, இப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன். அவளுக்கு ஒரு இது குடுக்கலான்றதுக்காக, இப்போ வந்து சீதனம் வைக்கலாம்னு முடிவு பண்ணி, இப்போ வந்து வீடு வந்து என்னோட வீடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப இதுவா இருக்கு. அந்த வீட வந்து இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. இப்போ வந்து வீட வந்து சேஞ்ச் பண்ண போறோம். வீட சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் அந்த அந்த சம்டைம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிரியாஸ் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு கிரியாஸ் போயிட்டு அந்த எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத நான் வந்து கொட்டேஷன் வாங்கி நான் அனுப்பிச்சுடுறேன். அந்த பொருள் எல்லாத்தையும் வந்து கூடிய விரைவில், அதாவது இன்னைக்கு வாங்க முடியாது. நாளைக்கு கழிச்சு நான் 2 நாளைக்குள்ள வாங்க போறேன். ஜஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் எவ்வளோ வருதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எவ்வளோ கம்மியா இருக்குன்றத சொல்றேன். கம்மியா இருக்கா அதை சேர்த்துட்டேன்னா பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிடலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பணக்கார வாழ்க்கை அப்படின்றது இப்போ ஏழ்மை மிடில் கிளாஸ்லேருந்து பணக்கார வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து உங்களை எல்லாரையும் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏழ்மையாக வாழ்ந்தாச்சு, ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. இனி பணக்கார லைஃபுக்குள்ள உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். பணக்கார வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னா பணம் தான் தேவை. பணக்கார வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னா 3 செகண்டில் பணம் இருந்தால் போயிடலாம். ஏழை ஆகணும்னா 1 செகண்டில் எல்லாருமே ஏழை ஆயிடலாம். பணம் இல்லாமல் டிவால் ஆனிச்சுன்னா ஏழை ஆகி போயிடலாம். இப்போ அந்த லைஃபுக்குள்ளே இப்போ நான் வந்து கொண்டுட்டு போகிறேன். எல்லாரும் என்னோட வீடை பார்த்துருப்பீங்க. அந்த வீடை இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஹோம் டூர் உங்களுக்கு காட்டுறேன்னா, லவ் மேரேஜ் பண்ணி இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குது. உழைக்கக்கூடிய தகுதிகள் இருந்தால் மட்டும் சம்பாரித்து நம்ம ஒய்ஃபை காப்பாற்றலாம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் லவ் மேரேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா வேணாம் அவங்களுக்கு லவ் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் பண்ணி அவங்க கொடுக்குறத வச்சு பிஸ்னஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுக்கோட்டையில் உள்ள கிரியாஸுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு முதல்ல ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்குது. கடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ பெரிய டிவியெல்லாம் நான் இங்கே தான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய டிவி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாமே இங்கே வந்து இருந்துச்சு. அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இவ்வளோ கூலிங்லாம் நம்ம வந்து ஸ்கூல் டயத்துலலாம் அந்த பேங்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படா அதுக்குள்ளே நிற்போமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. சரின்ட்டு பார்த்து முடிச்சுட்டு ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி ஏர் கூலர் இதுக்கு பேசாமல் ஏசி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு, இதுதான் கிரியாஸோட கடை. ஃபுல்லாக பார்த்துங்க. ஏசியில் ஃபஸ்ட்டு என்ன ஏசி வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வந்து கோத்ரேஜில் ஒரு டன் ஏசி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, உஷாவில் வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு 3500 வீட்டில் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 32 இன்ச் டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கொட்டேஷன் போட்டு, ஃபைனல் கொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். கட்டில் மெத்தெல்லாம் வெளில வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து டேபிள் ஃபேன் வந்து 3500 ஃப்ரிட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜில் வந்து 12500. ஏர் கூலர், அதாவது ஏசி வந்து ஏர் கூலரா, ஆமாம், ஏர் கூலர் வந்து 7500. சோஃபா செட்டு ஒன்று கேட்டிருந்தேன். சோஃபா செட்டு வந்து 7500. சோஃபா செட்டு 7500. அப்புறம் கரண்ட் அடுப்பு ஒன்று கேட்டிருந்தேன். அது ஒரு 5500. ஃபைனலாக ஏசி, அந்த குழு ஏசி அந்த கோத்ரேஜ் வந்து 32,500 ஒரு டன்னு. அப்புறம் டிவி பார்த்தீங்கன்னா நான் எத்தனை இன்ச்சு டிவின்றதை வாங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். 16,500. மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 93,000. ப்ளஸ்ஸு வண்டியில் வாடகை அந்த மாதிரி அந்த ஸ்டெபிளைசரு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஃபைனல் அமௌண்ட் 1,00,000 இப்போ கையில் இருந்துச்சுன்னா நாளைக்கே எல்லாம் வாங்கிடலாம். பட் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் 2 நாள் சம்பாரித்து எல்லாத்தையும் வாங்க போகிறோம். 2 நாளைக்குள்ள என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து நான் வந்து சீதனமாக அந்த 1,00,000 பணம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.